நமக்குனே வருவாங்க போல, நமக்குனே புதுசா மாட்டின ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், கண்டென்ட் கொடுக்கிற ஒரு கிரியேட்டர் இதோ இருக்காருங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு ஆல் இந்தியா ஜெகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் ரீதியா மட்டும் தாவேகாவை அட்டாக் பண்ணுங்க, ஜனநாயகன் படத்தை பார்க்க போறவங்க எல்லாம் நீங்க குறை சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சிஜேபியோடைய நீட் எதிர்ப்பு போராட்டம் அது இந்தியா லெவல்ல பெரிய, ஐ மீன் உலகளாவிய லெவல்ல எல்லா இடத்துலயுமே பேசுற அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆச்சு. அது இப்போ வந்து வெற்றியும் கொண்டாச்சு. ஓகே, சோ அந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இளைஞர்களும் அங்க போறதுங்கிறது ஒரு புனிதமான, ஒரு எப்படி சொல்றது, ஆத்மாத்மமான ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி தான் உண்மை. இப்போ ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்க ஒரு டைம்ல படத்துக்கு முக்கியத்துவம், ஒரு திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இளைஞர்கள் எல்லாம் அங்க திசை திரும்பி போயிட்டாங்க அப்படின்னா, சோ இதை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி திரைப்படத்துக்கு போறவங்களை வந்து குறை சொல்றாங்களே தவிர்த்து யாரும் விஜய் அவர்களை டைரக்டா அட்டாக் பண்றதுக்காக சொல்லல, அவரை பழி வாங்கணும் பண்ணல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் திரு ஆல் இந்தியா ஜெகன் அவர்களே. நான் அதைத்தான் முன்னாடி வீடியோலையும் போட்டு, நீங்க தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க சமூக அக்கறையில வீடியோ போடுங்க. சமூக அக்கறையில வீடியோ போடுறது நல்ல விஷயம் தான், பட் அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பை.